بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل رب زدني علما. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يضع السمكة في شبكة إلا إذا غفلت عن ذكر الله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் ஒரு புனிதமான நாளிலே அல்லாஹு தஆலாவுடைய உயர்தரமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை எல்லாம் கபூல் செய்வானாக. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை உயர்தரமான மார்க்கமாக நமக்கு தந்திருக்கின்றான். அந்த உயர்தரமான மார்க்கத்தை நாம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்றால் அந்த மார்க்கத்தை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வியை நாம் அறிந்தவர்களாக இருந்தால்தான் அந்த உயர்ந்த மார்க்கத்தை நாம் அடைந்தவர்களாக, பெற்றுக்கொண்டவர்களாக ஆகுவோம். அல்லாஹு தஆலா அவன் கொடுக்க வேண்டியதை கொடுக்கின்றான். நாம் வாங்கி அதை பயன்படுத்தினால்தான் அவன் கொடுத்ததை நாம் அனுபவித்தவர்களாக, அதை பெற்று சிறப்புற்றவர்களாக ஆக முடியும் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையிலும் பல வசனங்களின் மூலமாக சொல்லி காட்டியிருக்கின்றான். ஹதீஸ்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதை இஸ்லாஹித்து சொல்லியிருக்கின்றார். அல்லாஹு தஆலா தனக்கென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக அல்லாஹு தஆலாவிடம் எதையுமே கேட்டது இல்லை. கேட்டது ஒன்றே ஒன்று, ஒரு ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ், எனக்கு ஞானத்தை அதிகமாக தந்து கொண்டே இரு என்று கேட்டார். அந்த இல்மு என்ற அறிவு இருக்கிறதே, அதை வைத்துத்தான் சிறப்பு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது மட்டுமல்ல, உம்மத்துக்கு பாடத்தை சொல்லி காட்டினார்கள். அந்த கல்வியை வைத்துத்தான் உனக்கு உயர்வு. கல்வி இல்லை என்றால் நீ ஒரு அனாதை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அனாதை என்பதாகவே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். கல்வி இல்லாத மனிதன் ஒரு அனாதை என்பதாக நபி அவர்கள் சொன்ன வார்த்தை. நிறைய பேர் அனாதைகளாகத்தான் நபியுடைய வார்த்தைக்கு தோதுவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கல்வி என்பது ஒரு தடவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அல் இல்மு மினல் மஹதி இலல் லஹது. தொட்டிலில் இருந்து கபரு குழி வரை மார்க்க கல்வி, மார்க்க ஞானம் இருந்து கொண்டே இருக்கின்றன, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவர்களும் அதை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு எவ்வளவு அடைந்தோமோ அதோடு திருப்திப்பட்டோம் இல்லை, முடிந்து விட்டது, புரியவில்லை.
நாளைக்கும் இருக்கின்றன, நாளை கழித்தும் இருக்கின்றன. அவர் ஆயுள் முழுக்க அவருக்கு தேடிக்கொண்டார். அதற்கு மேலும் இருக்கிறது, அவருக்கு ஆயுள் இல்லை. அப்போ அவருக்கு, அவருடைய காலத்திற்கு, அவர் வாழ்வதற்கு, அவர் இறைவனை வணங்குவதற்கு, அவர் மறுமைக்காக தேடிக்கொள்வதற்கு கல்வியை கற்றுக்கொண்டார். யார் மௌத்து வரைக்கும் கல்வியை தேடினாரோ. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான பாவமும் இல்லாமல், உறவு முறையும் இல்லாமல் ஒருவர் ஒட்டகத்தை வாங்குகிறார் என்றால், ஒட்டகத்தை தனக்கென்று சொந்தமாக்கிக் கொள்வார் என்றால், உங்களில் யாருக்கு அப்படி பிரியம் என்பதாக நபி அவர்கள் கேட்டார். அதாவது 100% அது ஹலால், 100% உங்களுக்கு சொந்தமானது. அதில் யாரும் கொஞ்சமும் கூட உரிமையை கொண்டாடுவதற்கு, உரிமையை கேட்டு வருவதற்கு உரிமை கிடையாது, தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட உயர்தரமான 2 ஒட்டகங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா என்று நபி அவர்கள் கேட்கும்போது, எல்லோரும் தான் அப்படி ஆசைப்படுவோம். எந்த விதமான பாவமும் இல்லை, பிறரிடமிருந்து திருடி கொண்டு வருவதும் அல்ல, அவருக்கு தெரியாமல் எடுத்து அந்த ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வந்து தனக்காக ஆக்கிக் கொள்வதும் அல்ல, அல்லது தெரிந்தே அபகரித்து கொண்டு வந்ததும் அல்ல, அல்லது காசை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஒட்டகத்தை, அந்த காசிலே ஒட்டகத்தை வாங்கி கொண்டேன் அப்படியும் அல்ல. அதுவும் ஹராம் தானே. ஒட்டகமாக திருடினாலும் திருட்டுத்தான், காசை எடுத்துக்கொண்டு வந்து ஒட்டகமாக மாற்றினாலும் திருட்டுத்தான். எந்த விதமான பாவமும் இல்லாமல், உறவும் முறிவும் இல்லாமல் என்றால், வராசத்திலே பிறருக்கு போக வேண்டிய பங்கை நமக்காக வேண்டி சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலும் அந்த ஒட்டகம் உங்களுக்கு வராமல், அப்படிப்பட்ட ஒரு ஒட்டகம் 2 ஒட்டகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆசைப்படுகிறீர்களா? எல்லோரும் தான் அப்படித்தான் ஆசைப்படுவோம் என்பதாக சொல்லும்போது, அப்படிப்பட்ட ஒட்டகம் கிடைப்பதை விட ஒரு ஆயத் நீங்கள் ஓதுவது அல்லது அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வது, ஓத தெரியாதவர்கள் ஓதிக் கொள்வதும், ஓத தெரிந்தவர்கள் அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்வதும் ஒரு ஒட்டகத்திற்கு ஒரு ஆயத் அதை விடவும் சிறந்தது, ஒட்டகத்தை விடவும் சிறந்தது. எவ்வளவு அழகாக விளக்கமாக நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதிகமாக அதை படிக்கப்படுகின்றன. எல்லா பள்ளிவாசல்களிலும் தலீம் கிதாபிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது, படிக்கப்படுகின்றன. மனப்பாடமாக பல பேருக்கு இருக்கும். அந்த கருத்து விளங்கிக் கொள்ளணும். அதுல உறவுக்கும் ஆளாகாமல், பாவமும் எந்த விதமான பாவமும் அதில் ஏற்படாமல் சொந்தமாக 2 ஒட்டகங்கள் நாம் அடைந்து கொள்வதை விட 2 ஆயத்தை ஓத கற்றுக்கொள்வதும், அல்லது ஓத தெரிந்தால் அந்த ஆயத்துக்குண்டான அர்த்தம், அதற்குண்டான விளக்கத்தை தெரிந்து கொள்வதும் அந்த 2 ஒட்டகங்களை விடவும் உங்களுக்கு சிறந்தது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்றால் இல்முடைய உயர்வு அவ்வளவு. அதனால தான் இல்மை எனக்கு அதிகமாக ஆக்கி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். ஹுதுஹுது பறவையை ஒரு சமயம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுதுஹுது பறவை மீது கோபப்பட்டார்கள். அதை காணவில்லையே, எங்கே வந்தால் அதை அறுத்து விட வேண்டியதுதான். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஹுதுஹுது பறவை வருகிறது. எங்க போனாய் என்பதாக கேட்கும் பொழுது, ரொம்ப நேரம் உன்னை எதிர்பார்த்திருக்கின்றேன், தேடினேன் என்பதாக சொல்லும்போது, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் தெரிந்து வந்திருக்கின்றேன். ஒரு அறிவு, உங்களுக்கு இல்லாத ஒரு அறிவு, எனக்கு ஒரு அறிவு கூட வந்திருக்கிறது. அதற்காக வேண்டி அந்த நேரத்தை நான் செலவிட்டிருக்கின்றேன் என்று ஹுதுஹுது பறவை சொன்னதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்குண்டான தண்டனையை கொடுக்கவில்லை. தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றால் அனுமதி இல்லாமல் ஹுதுஹுது பறவை போயிருக்கின்றன. எந்தெந்த நேரங்களெல்லாம் அவர்களுக்கு முன்னிலையில் இருக்க வேண்டுமோ, அது நான் சுலைமான் நபியுடைய உத்தரவு இல்லாமல் வெளியே எங்கேயும் போகக்கூடாது. முன்னிலையிலேயே இருந்து கொண்டிருக்க வேண்டும். என்ன வேலையை சொன்னார்களோ அதை மட்டும் அது செய்ய வேண்டும். அது மீறி போனால் எவ்வளவு பெரிய தண்டனை. போனது ஒன்று, ரொம்ப நேரம் ஆனது ஒன்றே. இப்படி பலவிதமான குற்றத்தை புரிந்ததாக இருந்தாலும் கல்வியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன், அந்த கல்வி உங்களுக்கு இல்லை என்று சொன்னவுடன் அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாந்தமான ஆனார்கள். என்ன பெரிய கல்வி இல்லை. ஒரு கூட்டம் சூரியனை, நெருப்பை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் நாடு சூப்பரான நாடாக, மக்கள் சுகமாக சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கின்றன. ஆனால் மக்கள் சூரியனை வணங்குகிறார்கள், இறைவனை வணங்கவில்லை, ஏற்கவில்லை. அப்படிப்பட்ட மக்கள். இது ஒரு செய்தி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களுடைய தேவை, உங்களுடைய வேலை அங்கே செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்த்தது. இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து குர்ஆனுடைய கல்வி அல்ல, தொழுகை பற்றி உண்டான சட்டங்கள் சொல்லப்பட்ட கல்வி அல்ல. ஆனால் அதை என்ன சொல்றது, உங்களுக்கு இல்லாத ஒரு அறிவு எனக்கு தெரிந்திருக்கிறது, அதை நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன. அப்போ அங்கே அவர்கள் அந்த புது பறவை உயர்ந்ததாக ஆகிவிட்டன, குற்றம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதாக ஆகிவிட்டன. இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கல்வியை தேடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடமிருந்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாவமும் அண்டாதே இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு விசாலமான மன்னிப்பின் வாசலை திறந்தே வைத்திருக்கின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களை சஜிதா செய்ய சொன்னது கல்வியை வைத்துத்தான். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கல்வியா, பதவியா, செல்வமா என்பதாக கேட்டான். கல்வியை அவர் விரும்பி எடுத்துக்கொண்டார்கள். மீதி 2ஐயும் சேர்த்தே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். மீதி 2இல் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டால் அது மட்டும்தான் கிடைத்திருக்கும். கல்வியை அவர்கள் தேர்வு செய்தார்கள். செல்வத்தையும் கொடுத்தான், பதவியையும் கொடுத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்படி கல்வியை பற்றி அல்லாஹ் தஆலா ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொண்டே வருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகிறார். அபூ ஹுரைரா அவர்களை மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், இந்த குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுக்க. ஏனென்றால் அவர்கள் குர்ஆனை தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள், நபியோடு கூடவே இருந்தவர்கள், குர்ஆனை எழுதியிருக்கின்றார்கள், ஹதீஸையும் அதிகமாக எழுதியிருக்கின்றார்கள். குர்ஆன் மனப்பாடமாக ஆக்கப்பட்டிருக்கின்ற உள்ளத்திலே குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் மௌத்தாகிவிட்டால் ஜாரத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களை ஜியாரத்து செய்வார்கள், சந்திப்பார்கள். எப்படி சந்திப்பார்கள் என்றால், கமா யுஸாருல் பைத்துல் அதீக், கஅபத்துல்லாஹ் எவ்வாறு மலக்குமார்களால் சுற்றப்படுகிறதோ, அதாவது ஜியாரத்து செய்யப்படுகிறதோ, அதே போன்று அவ்வளவு மலக்குகள் உங்களை ஜியாரத்து செய்வார்கள். கல்வியை மக்களுக்கு போதித்துக் கொண்டே இருங்கள். இது நீங்கள் மூத்தாகிவிட்டால் இவ்வளவு சிறப்பு இருக்கின்றன. 2 மலக்குகள் கேள்வி கேட்பதெல்லாம். அப்போ இவ்வளவு மலக்குகள் நம்மை சந்திக்க வருகின்றார்கள், நம்மை கண்ணியப்படுத்துகின்றார்கள். அப்படி என்றால் அந்த 2 மலக்குகளுடைய கேள்வி கேட்கக்கூடிய நிலை என்ன ஒரு பயத்தை காட்டுமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலை இவருக்கு ஏற்படுமா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சுருக்கமாக சொல்லி காட்டிவிட்டார்கள். இதே போன்று கல்வியை பற்றி ஏராளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மதரசாக்கள் கியாமத்து நாள் வரை நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா மக்களுமே, எல்லா மதரசாவை நடத்தக்கூடியவர்களும், மதரசாவினுடைய உண்மையான அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களும் விரும்புவார். ஏனென்றால் அந்த சனது இருக்கிறதே, மதரசாவில் கொடுக்கப்படக்கூடிய சனது இருக்கிறதே, இந்த மனிதரை, அந்த சனதை பெறக்கூடியவரை, கல்வி கற்றவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்டம் அளிப்பு இருக்கிறதே, அது அவரை இங்கு இருந்து பின்னோக்கி இழுத்து சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்து மக்களாக மாற்றுகின்றன. நபியிடமிருந்து நேரடியாக அந்த ஹதீஸை கேட்டவர்கள் சஹாபாக்கள் அப்படியே கேட்டு அதனுடைய விளக்கத்தையும் பெற்றுக் கொண்டார்கள், விளக்கத்தை பெற்று செயல்பட்டார்கள். மதரசாவிலும் போதிக்கப்படக்கூடிய அந்த கல்வி இருக்கிறதே, அப்படி முழுமையாக உள்வாங்கப்படக்கூடிய நிலையில் அவர்கள் அந்த கல்வியை கற்கின்றார்கள். அதே கல்வியை, அதே ஒரு சட்டத்தை பயான்களிலும் சொல்லப்படுகின்றன. மாணவர்கள் எவ்வாறு அதை கேட்டு உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அதே மாதிரி பயானை கேட்பவர்கள் உள்வாங்குகிறார்களா? இல்லை. அதனால இவர்களை அந்த வழியிலே சேர்க்கப்பட மாட்டாது. மாணவர்களை மட்டும், கல்வியை மதரசாவிலே கல்வியை தேடக்கூடியவர்களை மட்டும் சனது என்ற வழியில்
சஹாபாக்கள் காலத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்றன. சஹாபாக்கள் நபிக்கு முன்னால் எவ்வாறு கல்வியை பெற்றார்களோ அவ்வாறு அவர்களை கொண்டு போய் சேர்க்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கியாமத் நாளுடைய அடையாளத்தில் ஒன்று இல்மு உயர்த்தப்படும் என்பதாக. அதாவது இல்மு உயர்த்தப்படும் என்றால் மார்க்கத்தை தெரிந்தவர்கள் இருக்க மாட்டார்கள். தெரியாத ஒருவரிடமிருந்து விஷயத்தை கேட்டு செயல்படக்கூடிய நிலை உலகத்தில் மடிந்து போய்விடும். உண்மையான மார்க்கத்தை தெரிந்தவர்கள் யார் என்று தேடக்கூடிய ஒரு நிலை வரும். அது துவங்கிவிட்டன, அந்த காலம் துவங்கிவிட்டன. மதரசாக்களுக்கு யார் பிள்ளைகளை அனுப்புகிறார்கள்? நான் சொல்வது பெரிய மதரசா மட்டுமல்ல, ஆலிம்கள் கோர்ஸ் படைக்கக்கூடிய அந்த மதரசாக்கள் மட்டுமல்ல. இந்த மதரசா குர்ஆன் ஓதி சொல்லிப்படக்கூடிய அந்த மதரசாக்களுக்கும் பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புகிறார்களா? பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய பிள்ளைகள் வருகிறார்கள். பெற்றோருடைய ஒரு உந்து சக்தி கிடையாது, முழுமையான சக்தி கிடையாது. 4 பேர் கேள்வி கேட்டு விடக்கூடாது, பள்ளிவாசல பக்கத்திலே இருந்து உங்களுக்குள்ள ஓத வரவில்லையே என்று கேள்வி கேட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அனுப்பப்படுகின்றன. தவிர ஏன் பிள்ளை முழு குர்ஆனையும் ஓதியிருக்க வேண்டும், முழு குர்ஆனுடைய மனப்பாடம் இல்லாவிட்டால் ஓரளவாவது மனப்பாடம் வர வேண்டும், மார்க்க சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரு ஆசையில், அந்த ஒரு தேட்டத்தில் எவருக்கும் அது இல்லை. மகத்துவம் இருந்தால் தானே அந்த தேட்டம் வரும். ஆகவே பெரும்பாலான பெரிய மதரசாக்களிலே தமிழ் மாணவர்கள் மதரசாவில் சேர்க்கப்படவில்லை. வட மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் தான் பெரும்பாலான மதரசாக்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் உலக கல்வியிலே செலவழிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள். மதரசாவில் விட்டால் ஏதாவது அவர்கள் ஆலிமாக ஹாஃபிதாக ஆகிவிட்டால் மறுமையிலும் பலன், உலகத்திலும் அவர்களுக்கு பலன் அடைவார்கள். அந்த ஆலிம்களுக்கு தேவையான வருமானம் தமிழ்நாட்டில் இருப்பதனால் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்படுகிறார், வடநாட்டில் இருந்து. இதற்கு சொல்லி காட்டுகிறேன், நம்ம மக்களிடம் கல்வியினுடைய தேட்டம் இல்லை என்பதை இங்கே சொல்லி காட்டப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நம்ம எல்லாம் உலக தேட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி, பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி அந்த சிந்தனையில் தான் இருக்கின்றோம். அதனால தான் மறுமை சிந்தனை, மறுமைக்கு தேவையானதை தேடக்கூடிய சிந்தனை எதுவும் இல்லை. ஆனால் நபி அவர்கள் என்ன சொல்லி காட்டினார்கள்? லா பாரக்கல்லாஹு ஃபீயும், ஒரு நாளில் அல்லாஹ் பரக்கத்தை செய்ய மாட்டான். லைஸத் ஃபீஹி இல்மன், எந்த நாளிலே மார்க்கத்தை கொஞ்சம் கூட அறியவில்லையோ அந்த நாளிலே அவர்களுக்கு அந்த நாளில் பரக்கத்து செய்யப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். லா பாரக்கல்லாஹு ஃபீ யௌமின் லைஸத் ஃபீஹி இல்மன், எந்த நாளிலே இல்மு இல்லையோ அந்த நாளிலே பரக்கத்தும் அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குகின்றான். அவரவருடைய வாழ்க்கையிலே மார்க்கத்தை இன்னைக்கு அப்படிப்பட்ட தினமும் நமக்கு பரக்கத்து இல்லாத வாழ்க்கையில் தான் இருந்து கொண்டிருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் அதுல பரக்கத்து இல்லையே, அல்லாஹ்வுடைய அருள் பார்வை அதில் இல்லை. அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இல்லை என்றால் அந்த காசு பணத்தை, சம்பாதித்த காசு பணத்தை எவ்வாறு போகும் என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். பல வழிகள் இருக்கின்றன, தவறான வழிகள் பலது இருக்கின்றன. தவறான வழிகள் இல்லாவிட்டாலும் நாம் விரும்பாத வழிகள் எல்லாம் அது செலவழிக்கக்கூடிய நிலை வரும், பரக்கத்து இல்லாத ஒரு காசில். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை ரொம்பவும் கவலையோடு பார்க்க வேண்டிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முன்னோர்கள் எல்லாம் இந்த மார்க்க விஷயத்தில் எவ்வளவு மூழ்கினார்கள்? அவர்களுக்கெல்லாம் உலகத்துடைய தேட்டம் இல்லையா? இல்ல அவர்கள் தான் வயிறு அவருக்கு நிரம்பாமல் தான் காலங்கள் கழிந்தனவா? நாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அவர்களுடைய மாணவர்கள் எழுதுகின்றார்கள், மாத்தல் கஸாலி, கஸாலி இறந்து விட்டார். வல் புகாரி அலா சத்ரிஹி, புகாரி கிதாப் அவருடைய நெஞ்சத்திலே இருக்கும் நிலையில் அவர் இறந்தார். 2 கருத்து சொல்லப்படுகின்றன. முழு புகாரை மனனம் செய்தவராக அவர் இறந்தார், அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். இறக்கும் போதும் அவர் நெஞ்சிலே, அதாவது கையிலே புகாரியை வைத்து படித்துக் கொண்டே இருந்தார், ஆய்வு செய்து கொண்டே இருந்தார். மூத்து வந்தது, புகாரி நெஞ்சத்திலே வைத்து அப்படியே மூத்தாகிவிட்டார். கல்வியுடைய தேட்டத்தினால் தானே அவர் அப்பாடி ஆனார், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆகையால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள்,
இல்மு இல்லாமல் போனால் அதபு இல்லாமல் போய்விடும். அதபு இல்லாமல் போனால் ஃபர்துகள் இல்லாமல் போய்விடும். ஃபர்துகள் இல்லாமல் என்னென்ன ஃபர்துகள்? வெறுமன தொழுகை இல்லை என்று அல்ல, தொழுவீர்கள். தொழுகையிலே உள்ள ஃபர்து என்னென்ன இருக்குதோ அது தெரியாது, தெரியாமல் தொழுது போவோம். ஒதுவிலே என்னென்ன ஃபர்துகள் இருக்கின்றனோ அது தெரியாது, அதை தெரியாமல் ஒது செய்து வந்து தொழுது போவோம். அப்ப அந்த தொழுகையினுடைய நிலைமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்மு இல்லை என்றால் அதபு எடுபட்டு போய்விடும். மார்க்க ஞானம் இல்லை என்றால் ஒழுக்கம் இல்லாமல் ஆகிவிடும். ஒழுக்கம் இல்லாமல் ஆகிவிட்டால் ஃபர்துகள் எடுக்கப்பட்டுவிடும், இல்லாமல் ஆகிவிடும், எடுக்கப்பட்டுவிடும். நீங்கள் ஃபர்தை முழுமையாக தெரிந்தவர்களாக இருந்தாலும் அந்த ஃபர்துடைய முக்கியத்துவம் இல்லாமல் அதை ஏனோ தானோ என்று செய்துவிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நடத்துவீர்கள். ஒதுவில் ஃபர்து தப்பிவிட்டால் ஒது கூடாது. அதே நிலையை நீங்கள் தொழுதால் தொழுகையினுடைய நிலை என்ன? இப்படியே ஒரு உதாரணத்தை சொல்லிக்கொள்ளும். ஒவ்வொரு கடமையிலும் பல கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமையை வைத்துதான் இந்த கடமை நிறைவேற்ற முடியும். அந்த கடமைக்குள்ளும் பல ஃபர்துகள் இருக்கின்றன. அப்ப அந்த ஃபர்தை தப்பி போய்விட்டால் அந்த கடமையும் வீண். அது வீணான ஒரு கடமையை வைத்து இன்னொரு கடமையை நிறைவேற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னாலும் மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடிய விஷயங்களை இலகுவாக சொல்லிவிட்டார்கள். நீங்கள் மார்க்க கல்வியை தேடுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சனதுன் ஆலின் வ பைத்துன் ஹாலின் ஒரு படமொழி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸினுடைய கருத்து. எவர்களெல்லாம் மார்க்க ஞானத்தை தேடுவதற்காக வேண்டி தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வார்களோ, அல்லது எவர்களெல்லாம் மார்க்க அறிஞர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உலக செல்வங்கள் இருக்காது அதிகமாக. அல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். நபிமார்கள் அவர்கள் தீனார் திருகங்களுக்கு வாரிசுகளாக அவர்கள் ஆகவில்லை, அதை சம்பாதித்து விட்டு செல்லவில்லை. இல்மை சம்பாதித்து விட்டு சென்றார்கள், இல்முக்கு வாரிசாக ஆகுவார்கள். அது நிறைய இருக்கும், காசு பணம் இருக்காது. இது சூசகமாக சொன்ன ஹதீஸ், நேரடியாக சொன்ன ஹதீஸ். எவர்கள் ஆலிம்களாக இருக்கின்றார்களோ உலக செல்வங்கள் அவர்களிடம் இருக்காது என்றும் நேரடியாக சொன்ன ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் சனதுன் ஆலிம் ஓ பைத்துன் ஹாலிம் அவர்களுடைய வழித்தொடர் உயர்தரமான வழித்தொடராக இருக்கும். வீடோ காலியான வீடாக இருக்கும். வீட்டிலே எந்த விதமான செல்வாக்கும் செல்வமும் இருக்காது. ஆனால் அவருடைய வழித்தோன்றல்களை வழித்தொடரை எடுத்துக்கொள்வோமே, கல்வியை தேடிய வழித்தொடரை எடுத்துக்கொள்வோமேனால் அல்லது வழித்தோன்றல்களை எடுத்துக்கொள்வோமேனால் இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. கல்வியை அடைந்த வழி, யாரிடம் இவர் கல்வி கற்றாரோ உயர்ந்த ஆலிமாக இருப்பார். அவர் யாரிடம் கற்றாரோ உயர்ந்தவராக இருப்பார், இல்மிலும் அமலிலும். அல்லது இவருடைய தகப்பனார் உயர்ந்தவராக இருப்பார், அவருடைய தகப்பனார் உயர்ந்தவராக இருப்பார். வழித்தோன்றலிலும் உயர்தரமானவர்களாக இருப்பார்கள், அல்லது வழித்தொடர்களிலும் உயர்தரமாக இருப்பார்கள். சனதுன் ஆலிம் வ பைத்துன் ஹாலிம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னதின் அடிப்படையில் பழமொழியை சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு வந்தார்கள், மஸ்ஜிதில் நின்றார்கள். அந்த மஸ்ஜிதிலே இமாம் தொழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள் தொழுகின்றார்கள், நபி அவர்களும் தொழுதார்கள். அப்பொழுதெல்லாம் தரை மண் தரை, மண்ணால் ஒழுவப்பட்ட தரை. அப்பொழுது அவர் தனிப்பட்ட முறையில் தொழுது கொண்டிருக்கும் போது எச்சில் வந்தது. எச்சில் என்ற சளி வந்தது. எச்சில் வந்தால் அதை துப்ப வேண்டிய அவசியம் இல்லை, சளி வந்தால் துப்பிவிட வேண்டும், தொழுகையிலும் சரி நோன்புக்கும் சரி. அப்போ அவர்கள் அந்த சளியை என்ன செய்தார், கிப்லாவை முன்னோக்கி நிற்க அப்படியே துப்பி விட்டார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார்கள். இவர் தொழுகையை முடித்து விட்டு போய்விட்டார். இருக்கக்கூடிய மக்களிடம் நபி வந்திருக்கக்கூடிய நபிதான் வந்திருக்கிறார்கள் மக்களுக்கு தெரியும். இருக்கக்கூடிய மக்களிடம் சொன்னார்கள், அடுத்த நேரத்தில் அவரை தொழ வைக்க விடாதீர்கள், தொழு வைக்க அனுமதிக்காதீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்த நேர தொழுகைக்கு அவர் வந்தார், இமாம் வந்தார். அவர் தொழு வைக்க நிற்கும் போது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தொழு வைக்க அனுமதிக்கவில்லை.
அவர் பதறி போய் நபியிடம் வேகமாக ஓடி வருகின்றார். அப்போ அவருக்கும் நபி வந்தது தெரியும். வேகமாக ஓடி வருகின்றார். யார் ரசூலல்லாஹ், நான் என்ன தவறு செய்தேன்? தொழுகையில் தவறு செய்தேனா? தொழுகைக்கு வெளியே தவறு செய்தேனா? தொழுகையில் தான் தவறு செய்தேன். கிபிலாவை முன்னோக்கி எச்சிலை துப்பினீர். இது ஒழுக்கம் இல்லாத செயல். அவரிடமிருந்து தொழுகை, அவர் தொழுகைக்கு தகுதி இல்லாதவராக ஆகிவிடுகின்றார். யார் ரசூலல்லாஹ், இந்த ஹதீஸ் எனக்கு தெரியாது என்பதாக அந்த தொழ வைத்தவர் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியவில்லை என்றால் மன்னிக்கப்பட வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொள்வான், நீங்கள் இனிமேல் இந்த தவறை செய்யாதீர்கள் என்று தொழுகைக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்போ அந்த கல்வி இல்லாததினால் ஒழுக்கம் இல்லாத செயல் அவரிடம் ஏற்பட்டது. இந்த ஒழுக்கம் இல்லாத செயல் காலப்போக்கில் என்ன, அது அப்படியே அவர் தொழுகையில துப்பக்கூடிய நிலை வறுமையானால் தொழுகை கபூல் இல்லாமல் ஆகிவிடும், ஃபர்து இல்லாமல் ஆகிவிடும். கல்வி இல்லை என்றால் ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் இல்லை என்றால் ஃபர்துகள் எடுக்கப்பட்டுவிடும். அதே சமயத்தில் கிபிலாவை முன்னோக்காமல் நீங்கள் துப்பி இருந்தால், அது எப்போ, அந்த காலத்தில் மண் தரையாக இருந்தது, மண் அதை உறிந்து கொள்ளும், அதனால் இடது பக்கமாக துப்பிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். இப்போது தரை உறிந்து கொள்ளாது கர்ச்சிப்பில் துப்பிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இந்த செய்தியை சொல்லி கொண்டு வருகின்றார்கள். நீங்க இப்பொழுது செய்ய வேண்டும் என்றால் இவ்வாறு செய்து கொள்ளுங்கள் என்பதாக. யஹ்யா இப்னு முஆதுல் முஹத்திஸ், ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர் தான் அந்த சனதுன் ஆலிம் வ பைத்துன் ஹாலின் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், கைருல் ஆபாய், தந்தைகளிலேயே சிறந்த தந்தை, மன் அல்லமக்க, யார் உனக்கு கல்வியை போதித்தாரோ அந்த தந்தை தான். பெற்ற தந்தை, வளர்ப்பு தந்தை, பெற்ற தந்தையின் சிநேகிதர்களும் தந்தையுடைய ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள், தந்தையாகவே அழைக்கப்படுவார்கள். ஆசிரியர் தந்தை, இப்படி 4 வகை தந்தைகள் இருக்கின்றார்கள். இதில் சிறந்த தந்தை யார் உனக்கு கல்வியை போதித்தார்களோ அவர்தான் சிறந்த தந்தை என்று யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதற்கு காரணம் என்னவென்றால், நம்மை பெற்றெடுத்த தந்தை இந்த காரியத்தை செய்யாவிட்டாலும் அசலான தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காரியத்தை செய்தார்கள். நம்மை எல்லாம் சொர்க்கத்திலிருந்து கீழே இறக்கியவர் அந்த பெற்ற தந்தை. கல்வி கற்ற தந்தை இருக்கின்றாரே, கல்வியின் மூலமாக பூமியிலிருந்து நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர், உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே பெற்ற தந்தையை விட போதித்த தந்தை, கல்வியை கற்றுத்தந்த அந்த தந்தை இருக்கின்றாரே சிறந்தவராக ஆகின்றார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், கைருல் ஆபாயி மன் அல்லமக்க, தந்தைகளிலேயே சிறந்த தந்தை உமக்கு கல்வி கற்றுத்தந்தாரே அவர்தான் சிறந்த தந்தை என்பதாக. இஸ்கந்தர் துல்கர்னைன், பெயர் இஸ்கந்தர் தான், அவருடைய பெயர் இஸ்கந்தர் இப்னு ஃபைருகூஸ், அவர் தான், அவர் சிக்கந்தர் சொல்லுவாங்க. அவருக்கு துல்கர்னைன் என்று இன்னொரு பெயரும் உண்டு. துல்கர்னைன் என்றால், கர்ண் என்றால் கொம்பு, கர்ணைன் என்றால் 2 கொம்பு உடையவர், துல் உடையவர், 2 கொம்பு உடையவர் என்பதாக அர்த்தம். 2 கொம்பு என்றால் அதற்கு 2 கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அவருடைய தலையிலேயே கொம்பு மாதிரி 2 பக்கத்திலும் ஒரு வீக்கம், 2 வீக்கம் இருந்தது. அதை மறைப்பதற்காக அவர் தலப்பாகை கட்டினார். உலகத்திலேயே முதலில் தலப்பாகையை கட்டியவர் அவர்தான். அப்புறமாக அவர் இந்த உலகத்திலே 2400 அல்லது 2200 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார்கள். 2 கருத்து. இன்னொரு கருத்து என்னவென்றால், அவர் உலகத்து முழுக்க ஆட்சி செய்தவர், முழு உலகத்திற்கும் ஆட்சி செய்தார், முழு உலகத்தையும் போய் வந்திருக்கின்றார். சூரியன் உதிக்கக்கூடிய இடத்திற்கும் போயிருக்கின்றார், மறையக்கூடிய இடத்திற்கும் போயிருக்கின்றார். அப்படின்னு என்ன, உதிக்கக்கூடிய இடம் தெரியுமா? அது அங்கே வேற எங்கேயோ உதிக்கிறது, பூமியை சுற்றி தூரத்தில் ஒதுக்கிறது, அது சுற்றி கொண்டே வருகிறது. ஆக கிழக்கு திசை முழுக்க போய்விட்டார், மேற்கு திசை முழுக்க போய்விட்டார். இப்படி ஒரு சுற்றி விட்டார், இப்படியும் ஒரு சுற்றி விட்டார். அதுதான் நம்ம நோக்கம். உலகத்தையே இப்படியாவும் சுற்றி விட்டார், அப்படியாவும் சுற்றி விட்டார். நல்ல ஊர் சுற்றார். யார்? சிக்கந்தர் துல்கர்னைன் அவர்கள். அதனால் அந்த சூரியன் உதிக்கக்கூடிய சமயத்தில் அவர் அங்கே இருந்திருக்கின்றார், சூரியன் மறையக்கூடிய சமயத்திலும்
அங்கே இருந்திருக்கின்றார். 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்து சூரியன் உதிப்பதை போல இவரும் துல்கர்னைனாக 2 மலைகளுக்கு மத்தியில் உதிப்பதை போன்று அந்த மலைகளை போன்று இவர் அங்கே ஆகிவிட்டார். அதான் துல்கர்னைன், 2 ஓரங்களுக்கும் உடையவர் என்பதாகவும் அர்த்தம் கொள்ளலாம். இப்படி 2 அர்த்தத்தில் துல்கர்னைன் என்ற சிறப்பு பெயர் அவர்களுக்கு வந்திருக்கின்றன. அவரை ஏன் இங்கே சொல்லப்படுகிறது என்றால், சுமார் பல நபிமாருடைய காலம் முழுக்க அவர் வாழ்ந்திருக்கின்றார். 2 பேர்கள் முழு அதாவது மொத்தம் 4 பேர்கள், 2 முஸ்லிம்கள் 2 காபிர்கள், முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்களாக இருக்கின்றார். முழு உலகத்தையும் ஆட்சி செய்த 2 முஸ்லிம்கள், ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று சிக்கந்தர் அவர்கள். 2 காபிர்கள், நம்ரூது, இன்னொருவன் புக்த நசர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முந்தியது. இன்னொன்று நம்ரூது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தினுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரி. இப்போ துல்கர்னைன் அவர்களிடம் தான் நமக்கு விஷயமே. அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்களிடம் உங்களுடைய தந்தை சிறந்தவரா, உங்களுடைய உஸ்தாது சிறந்தவரா என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தையை விட எனக்கு ஆசிரியராக இருந்தார அவர்தான் சிறந்தவர்கள். ஏனென்றால் என்னுடைய தந்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானிலிருந்து எல்லோரையும் பூமிக்கு இறக்கியவர்கள். எனக்கு கல்வியை மார்க்கத்தை போதித்து தந்தவர் இருக்கின்றாரே, இந்த உலகத்திலிருந்து என்னை இந்த கல்வியின் மூலமாக சொர்க்கத்துக்கு உயர்த்தியவர், ஆகவே அவர்தான் சிறந்தவர் என்பதாக கேள்விக்கு பதில் சொன்னார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ரொம்பவும் களைத்து போய்விட்டார்கள். ஆடுகளை மேய்த்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்காணித்து பார்த்து கொண்டே இருக்கும் போதே களைப்பின் உச்சத்தில் தூங்கிவிட்டார். இவருக்கு ஆடுகளை ஓநாய்கள் கடித்து விடக்கூடாது என்பதற்கு கவலையோடு இருக்கும் பொழுதுதான் தூங்கி விழித்து பார்க்கின்றார்கள். கையில் இருக்கக்கூடிய கம்பை காணோம். தூக்கத்திலே கை நழுவி கீழே விழுந்து விட்டது. கீழே பள்ளத்தாக்கிலே ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கின்றன. ஓநாய்களும் நிறைய இருக்கின்றன. ஒரு ஓநாயினுடைய வாயிலே கம்பு இருக்கிறது. இந்த பக்கம் ஆடுகள், இந்த பக்கம் ஓநாய்கள். மத்தியிலே வாயிலே கம்பை கவ்விய அந்த ஓநாய் நின்று கொண்டிருக்கின்றன. ஆடுகள் சரியாக இருக்கின்றன. அப்போதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், அஜிபத மின் ஃபிஅலி, இந்த செயலை பார்த்து ஆச்சரியப்படுகிறீரா? நாம் ஆமாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது, குன் லீ கமா உரீது அகுன் லக கமா துரீது, நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படி நீர் ஆகிவிடுவீர். அப்படி ஆகிவிட்டால் நீர் எப்படி விரும்புகிறீரோ அப்படி நான் ஆகிவிடுகிறேன். அப்படி ஆகிவிட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏற்கனவே அல்லாஹ் விரும்புவதை போன்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவராக இருந்ததின் காரணமாக அவர் கவலைப்பட்டதை போன்று எதை விட்டும் பாதுகாக்க வேண்டுமோ அதை விட்டும் நான் பாதுகாத்து உங்களை தூக்க வைத்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா அங்கே சொல்லி காட்டுகின்றான். இதுதான் அல்லாஹு தஆலாவுக்காக அவர் மனுஷர் ஆகிவிட்டால் அல்லாஹு தஆலா நமக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிக்கின்றான். நம்முடைய கவலைகளை எல்லாம் போக்கி விடுகின்றான் என்பது இங்கே அங்கே தெளிவுபடுத்தப்படுகின்றன. ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. 2 பலகீனங்கள் மனிதனிடத்தில் இருக்கின்றன, மிக மிக பயங்கரமான பலகீனங்கள். ஒன்று ரப்பை மறக்கக்கூடிய நிலை. இது பயங்கரமான ஒரு பலகீனம். அதனால தான் முசீபத்துகள் வந்து சேர்க்கின்றன. ரப்பை மறக்கக்கூடியது எதனால் ஏற்படுகிறது? மார்க்க தெளிவு இல்லாததால் முசீபத்து ஏற்படுகின்றன. இந்த மார்க்க தெளிவு இல்லாததினால் மட்டுமல்ல, மார்க்கத்தை விட்டும் ஒரு நேரம் மறந்ததினாலும் கூட அந்த முசீபத்து வந்து சேரும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்ததை போன்று, இன்னி அகாஃபு, நான் பயப்படுகின்றேன், ஐயகுலஹு ரிது, ஓநாய் மகன் யூசுஃபை கடித்துவிடும், ஆகவே உங்களோடு அனுப்ப நான் பயப்படுகின்றேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதன் காரணமாக அந்த இடத்தில் அல்லாஹ்வை அவர்கள் மறந்ததின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் பிரிய வேண்டிய நிலை. தெரிந்தார்கள் என்று தெரிந்திருந்தால் அந்த கவலை வந்திருக்காது. யூசுஃபுடைய நிலை என்ன என்று தெரியாமல் ஆகிவிடும். உண்மையிலேயே ஓநாய் தான் தின்று விட்டனவா, இனிமேல் இந்த உலகத்தில் யூசுஃபை பார்க்கவே முடியாது என்ற ஒரு நிலைக்கு போய் அவ்வளவு கவலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்போ முசீபத் எப்படி எல்லாம் வருகிறது? கல்வி இருந்தவர்கள் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மார்க்கம் தெரிந்தவர்கள் தான். அந்த மார்க்கத்தையும் ஒரு நேரம் மறந்தார்கள்.
அல்லாஹ் பாதுகாப்பானாங்க என்று அவர்கள் நினைத்திருந்தால் இந்த மாதிரி சோதனைகளே வந்திருக்காது என்றுதான் அந்த ஆயத்திற்கு தஃசீர் நமக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அப்ப அந்த இடத்திலே ஓனாய் தின்றுவிடும் என்பதை நான் பயப்படுகின்றேன் என்று சொன்னதின் காரணமாக அல்லாஹு தஆலா 40 ஆண்டுகள் மகனை விட்டும் பிரிய வேண்டிய நிலைக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளப்பட்டார்கள். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், குர்ஆனை கண்ணால் பார்த்தால் அதனுடைய வார்த்தைகள் தெரியும், அதை மூளையால் பார்த்தால் அதிலிருந்து அறிவு தெரியும், இதயத்தால் பார்த்தால் அன்பு கிடைக்கும், ஆன்மாவை கொண்டு பார்த்தால் அல்லாஹ்வே கிடைப்பான் என்பதாக ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை நாம் கையோடு, நம் சிந்தனையோடு, நம் இதயத்தோடு, நம் ஆன்மாவோடு இணைத்தே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த படித்தரங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனை அறியக்கூடிய, ஓதக்கூடிய, அதனுடைய விளக்கங்களை தெரியக்கூடிய நல்ல பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.